அது எப்படி படி ஒரு லவ்வே சொல்லாமல் ஒரு லவ் படம் எடுத்துக்க முடியும்? புரியல. படத்தோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 2.5 hours. ஸோ லவ்வே சொல்லாமல் ஒரு லவ் படம் எடுத்துக்கோங்க. இல்லை பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு படம் மட்டும் படிக்கோங்க. இதே முரளின்னு சொல்லிட்டு ஒரு படம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் எனக்கு பர்சனலாக வந்துட்டு ஒரு நல்ல படம் பார்த்தேன். ஃபீல் குட் மூவி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அந்த மாரி வந்துட்டு ஸ்மைலோட வெளில வந்தேன். என்ன கடைசியாக லவ் சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா படம் ஃபுல்லாக லவ்வே சொல்லுவேன். ஸோ இதை நான் ஸ்மைல் பண்ண விரும்பல. ஒன்ஸ் நீங்கள் போயிட்டு பாருங்க. பார்த்தா உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். நல்லா சொல்லணும்னா சுதாகர் ப்ரோ எப்படின்னா படத்தையே வந்துட்டு சதறடிச்சிட்டாரு. ஸ்டார்டிங் ஃபிலிம்லேருந்து எண்டு வரைக்கும் அவர் இருக்கிறனால படம் வந்துட்டு செம்மையா எப்படி சொல்றது, அதர்வா ப்ரோ கூட சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு அவங்க 2 பேர் காம்போ. அது போக டிராவிட் தமன் மியூசிக் எனக்கு தெரிஞ்சு தமன் சார் வந்துட்டு மியூசிக் விட்டுட்டு இதுக்கு பேர்லாம் நினைக்கிறேன், ஆக்டிங் பண்ணுறதுக்கே பேர்லாம் நினைக்கிறேன். அவ்வளோ பர்ஃபெக்டாக ஆக்ட் பண்ணியிருந்தாரு. முக்கியமான ஒரு சீன் என்ன அப்படின்னா எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. அந்த சீன் ஆனால் அதர்வா ப்ரோ வந்துட்டு ஏர்போர்ட்டில் வருவார். ஆக்சுவலாக ஏர்போர்ட்டில் ஒரே ஒரு சீன் தான் இருக்குது. ஏர்போர்ட்டுக்கு வருவார். எதுக்காகனா அவங்க லவ் பண்ணுற ஒரு பொண்ணாக்காக தேடி வருவாங்க. ஸோ அதில் வந்துட்டு தனுஷ் அவரோட வாய்ஸ் பின்னாடி ஓடும். ஆக்சுவலாக அந்த பாட்டுக்கும் அதர்வா ப்ரோ வந்துட்டு அந்த பொண்ணுக்காக எஃபெக்ட்ஸ் எடுப்பார் அந்த ஏர்போர்ட்டில். எப்படின்னா அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஓடுவார். ஏர்போர்ட் கூட பார்க்காம ஓடுவார் ஆக்சுவலாக. ஸோ அந்த இடம் எனக்கு இப்போ வரைக்கும் எப்படி லூப்லேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த தனுஷ் அவரோட வாய்ஸும் அந்த சீனும் அப்படியே கண்ணிலே இருக்கு. முக்கியமான ஒரு இடத்துல ஒருத்தவங்க லவ் சொல்லும். ஆக்சுவலாக அவர் லவ்வே சொல்லியிருக்க மாட்டார் அந்த இடத்துல. ஸோ அப்படி அவர் லவ் சொல்லியிருந்தாருன்னா அவர் லைஃப் அங்கேயே சேஞ்ச் ஆயிருக்குமோ என்னமோ தெரியல. ஸோ அதேமாரி உங்கள் ஃப்ரெண்டு யாராச்சும் இருந்தாங்கன்னா லவ் சொல்லாமல் இது வரைக்கும் ஒன் சைடாகவே லவ் பண்ணிருந்தாங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணி அந்த படத்தை கூட்டு போயிட்டு பார்க்க சொல்லுங்கள். பார்த்துட்டு சீக்கிரமாக அவங்க கேர்ள் ஃப்ரெண்டை லவ் சொல்ல சொல்லுங்கள். ஓகேவா? டோன்ட் டிலே. நான் எல்லா படத்துக்கும் எப்படின்னா ஒன்று ஓகேன்னு சொல்லிட்டு வரும், படம் ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இல்லை வந்துட்டு அன்சாட்டிஸ்ஃபைடாக வரும், இந்த படத்துக்காக போனோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இந்த படத்துக்கு வெளில வந்ததுக்கு அப்புறம் தான் முகத்தில் சிரிச்சோ, அது ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிரிச்சுட்டே வெளில வந்தேன். ஆக்சுவலாக டாடா என்னோட கடைசி ஒரு ஃபீல் குட் மூவி தான் டாடா படம் சொல்லுவேன். ஸோ அதுக்கு வந்துட்டு சிரிச்சுட்டே வந்த மாரி இந்த படத்துக்கும் நல்லா சிரிச்சுட்டு வந்தேன். சி நெக்ஸ்ட் வீடியோ கைஸ். பாய்.